மிதுன ராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ரம் 138 நாட்கள், அதாவது 27/7/2026 11/12/2026 வரை சனி பகவான் வக்ரமாக மீன மனையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். இந்த சனி பகவான் யார் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னா, 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி, வலிவேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவனும் சனிதான், உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் சனிதான். அந்த சனி பகவான் இப்போ வக்ர நிலையில் அமரப்போகிறார். அப்போது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டம், வக்ரம் அப்படின்னு என்ன, இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போது ஒரு வலி வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. எங்கே? 10ஆம் இடத்துல. அப்போது வேலையில் ஒரு தொந்தரவாக இருக்குது, தொழிலில் ஒரு இடைஞ்சல் இருக்குது, தொழிலில் ஒரு கஷ்டமான ஒரு தன்மை இருக்குது, தொழிலில் ஒரு லாபம் கொடுக்க முடியல, தொழில் சார்ந்த விஷயத்தில் பல இன்னல்களையும் போராட்டங்களையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய, அதிலிருந்து அதற்குண்டான ஒரு சொல்யூஷனை தரக்கூடிய விதத்தில் தான் இந்த வக்ர பயிற்சி கண்டிப்பாக அமையிருக்கிறது. இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரே வார்த்தை, வேலையில் தொந்தரவாக இருக்குது, ஒரு டென்ஷன் ப்ரெஷரோடு இருந்துகிட்ருக்கேன், மேலதிகாரிகள் தொந்தரவு இருக்குது, நான் என்னதான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, உழைப்புக்கேற்ற ஒரு ரெகக்னைசேஷன் நமக்கு கிடைக்கல, ஒரு 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 இக்கனா இருக்குது, ஒரு தொந்தரவு இருக்குது, தன் பேச்சை மற்றவர்கள் கேட்கல, ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற, மனதால், உள்ளத்தால், செயலால், சிந்தனையால் ஒரு கேப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ ஃபில் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். சார், எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ரமோஷன் வரணும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் தடையாயிட்டே இருக்குது, எனக்கு ப்ரமோஷன் வரல. இப்போ இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷனை கொடுத்து விடும். எனக்கு ஒரு ஊதிய உயர்வு, ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும், வராமல் தடுத்துட்ருக்கு. இப்போ அதுக்கு அதனுடைய தடை விலகிவிட்டதுன்னு அர்த்தம். ஸோ 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் இப்போ தீரப்போகிறது. அதுவும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கிடைக்க பெறுகிறது. அப்போது தொழிலில் ஒரு பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது, ஒரு கௌரவம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்போ நல்ல உழைப்பின் மூலமாக சிறு தொகை பணத்தை கொடுத்து சமூக காரியங்களுக்கு சேர்த்து அதன் மூலம் ஒரு புகழ், ஒரு கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை என்பது இந்த மிதுனத்துக்கு இந்த பீரியடில், இந்த 138 நாட்களில் கண்டிப்பாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. தொழில், வேலை, வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனே சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லலாம். அதாவது மாற்றி அமைக்கப் போகிறீர்கள். நிறைய அறிவார்ந்த சிந்தனைகள் தோணும். இதுவரைக்கு தெரியாத சில விஷயங்கள் இப்போ தெரியப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு உங்கள் என்ன உணர்வுள்ள தோணும், அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவீங்க. வேறு அந்த ஒரு ஆல்டர்னேட் அப்படிங்கிற தன்மை கண்டிப்பாக புகுத்துவீர்கள். கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்து செய்து அது செயல்படுத்த முடியல, அப்படியே கிடப்பில் போட்டிருப்பீங்க பாருங்கள். இப்போ அதை தோண்டி எடுப்பீங்க. இப்போ எடுத்து அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. சார், வேலை என்ன எடுத்துகிட்ட பார்த்தீங்கன்னா, வேலை மாறணும்னு நினச்சிட்டே இருக்கேன், நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 2-3 மாதமாக வேறு கம்பெனிக்கு மாறணும்னு ஒரு முயற்சியில் ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன். பட் அது ஒன்றும் கைக்கு கெட்டலையே, கைக்கு கிடைக்கலையே, முயற்சி பலிக்கலையே, செயல்பாட்டுக்கு வரலையே என்று இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இப்போ செயல்பாட்டுக்கு வந்துவிடும். அப்போது வேலை மாற்றம் என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு மாற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சேஞ்சஸ், துறை ரீதியான சேஞ்சஸ், ஒரு மாற்றம், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறது, அல்லது இந்த ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட் போகிறது, இல்லை இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறது, அல்லது இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த வக்ர காலத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தான் தொழில் காரக கிரகம்.
அவரே 8ஆம் அதிபதி, அவரே 9ஆம் அதிபதி. அப்போ இது வரைக்கும் பாக்கியம் கொடுக்கலன்னா இப்போ கொடுத்து ஆகணும். அப்போ ஒரு பாக்கியம், நல்ல பாக்கியம், ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. ஒரு யோகம், ராஜ யோகம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த சனி வக்ர பயிற்சியால் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வக்ரத்துக்கு அப்புறம் தான் தோணும், செலவுகளை குறைக்கணும் என்கின்ற அமைப்பே உங்கள் மனசில் தோணும். நிறைய செலவாயிருச்சு, இப்போ சேமிக்கணுங்கிற எண்ணமே இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் மனசில் தோணும். தன்னுடைய ஃப்யூச்சருக்கு, தன்னுடைய தேவைக்கு ஒரு 5 வருடத்துக்கு அப்புறம், ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு சேமிப்பு நமக்கு வேணும். ஒரு முதலீடு, ஃப்யூச்சர் முதலீடு, அதுக்கு ரெடி ஆவீங்க. அதில் எதுலையா ஒன்று இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. சார், நான் வீடு கட்டணும்னு ஆசையாக இருந்தது, கட்டணும், அது எப்படி பாதையில் நிற்கிது, அதுக்கு என்ன தான் முயற்சி எடுத்தாலும் அது பெருசாக அது ஒரு சக்ஸஸ் கொடுக்கல, மந்தமாக இருக்குது, டல்லாக இருக்குது, மெதுவாக நகருது, நான் நினைக்கிற மாதிரி வேகத்தில் போகலை, இப்போ வேகம் எடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அப்போ வேகம் எடுக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ்னஸ், அதாவது மெதுவாக இருந்த விஷயங்கள் இப்போ எடுத்து செய்வீங்கன்னு அர்த்தம். அப்போ வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு தடைகள் அல்லது ஒரு ஸ்லோ தன்மை இருந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகிறது. ஒரு வண்டி மாற்றணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது, இப்போ மாற்றிடுவீங்க. சேஞ்சஸ், பழையதை புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு, வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய தன்மை, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்புகள், யோகங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா சனி பகவான் வக்ரமாகி 4ஆம் இடத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார். வீடு மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. திருமண தடை விலகிவிட்டது. ஏன்னா சனி 10ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம் அல்லவா, அந்த இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வக்ரம் ஆயிட்டார். தன்னுடைய இயல்புக்கு இதுவரை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நற்பலனாக மாற காத்து கொண்டிருக்கிறது. அட்லீஸ்ட் கெடுதலாவது இல்லை, அந்த ரூட்டு கிளியர் அப்படிங்கிற அமைப்புங்கிறது உண்டு. இந்த கூட்டு தொழிலில் கூட்டாளிகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சில சங்கடங்கள், பிரச்சனைகள் தீர்வாக போகிறது. மேரேஜ், அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு 2ஆம் திருமணம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது உண்டு. இதுவரைக்கும் அந்த மனசில் அந்த எண்ணமே இல்லாமல் இருந்திருப்பாங்க. அந்த பாக்கியமே, அந்த 2ஆம் திருமணம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளேயே போகாமல் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும், ஒரு துணை தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிற உணர்வுகளை கொடுக்கும். அதற்கான முயற்சியில் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் 7க்குரியவன் யார், திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அவர் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவானை பார்க்குறார், 8 பார்க்குறார். அப்போது மறைந்துள்ள விஷயங்கள், ஒளிந்திருந்த விஷயங்கள், வேண்டாம் அப்படி நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது செயல்பாட்டுக்கு வந்துடும்னு அர்த்தம். ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லி கொண்டிருந்து அதனால் அலைச்சல் உளைச்சலோடு பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிலிருந்து நிவர்த்தி அல்லது அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அல்லது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அப்போது தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியில், மனதளவில், செயலளவில், சிந்தனை அளவில் ஒரு மெதுவாக மந்தமாக நடக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, சுறுசுறுப்படையக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை, இந்த ஹெல்த் விஷயத்தில், அந்த ஹெல்த்தில் கொஞ்சம் ஒரு குறைபாடு இருந்தவர்களுக்கெல்லாம் அதை மீட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, கடனில் இருந்து மீட்டு, இந்த தடைன்னு சொல்லுவோம் பாருங்க, கடன், ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள். ஏன்னா 8ஆம் அதிபதி இல்லை சனி பகவான். அப்போ அதிலிருந்து ஒரு நல்லவன் பார்க்கும் பொழுது, ஒரு நல்லவன், நல்ல கிரகமான குரு பகவான் உச்சமாக இருந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக
அது நிவர்த்தி அடையக்கூடிய தன்மைங்கிறது உண்டு. கௌரவத்துக்கு குறைச்சல் அப்படிங்கிற தன்மை இப்போ அது நீங்க போகிறது. உங்களுடைய தனித்தன்மை, உங்களுடைய சுயமரியாதை அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய தன்மை, மனதில் இருந்து வந்த அந்த சங்கடங்கள், அந்த குறைகள் எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டம் அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஒரு துல்லிய பலன், நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த 2026 சொந்த தொழிலா அல்லது வேலையா, எந்த கொடுப்பினை நமக்கு இருக்குது, இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், படிப்பு, அதாவது என்ன விதி கொடுப்பினை இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்குண்டான அமைப்பு இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ சார் இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.